ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம ஜீ தமிழில் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க ஒரு சீரியலில் ஒன் ஆஃப் த ஹீரோ வந்து குவிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்டேட் நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு பதில் யார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ நம்ம ஜீ தமிழில் கெட்டிமலம் சீரியல் 1 hour ரொம்பவே சூப்பராக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப த்ரில்லிங்காக இன்ட்ரெஸ்டிங்காகவும் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சீரியலில் கவின் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தார் ஆக்டர் சங்கரேஷ் குமார். அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ அவர் தமிழில் நடிச்சிட்டு இருந்த 2 சீரியலுமே வந்து ஒரு சீரியல் வந்து எண்ட் ஆயிடுச்சு, இன்னொரு சீரியல் குவிட் பண்ணிட்டாரு. கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஸ்டார் மாலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் போயிட்டு இருக்கலையா சின்ன மருமகள் சீரியல், அதோட அஃபிஷியல் ரீமேக் அங்கே வந்து ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. மேபி டைம் இஷ்யூஸ்னால வந்து குவிட் பண்ணியிருக்கலாம் இந்த ஒரு சீரியலில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை ரீப்ளேஸ் பண்ணி யார் வந்திருக்காங்கன்னா கிறிஸ்டி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சீரியல் நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு சீரியலும் எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. நீங்கள் ஏதாவது சீரியலை எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் நேம் வந்து கிறிஸ்டிங்க. ஸோ இவரோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது, அதாவது அவரோட இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது நிறைய ஷோஸ்லாம் வந்து ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறது அந்த மாதிரி வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆங்கரிங் வந்து பண்ணியிருக்காங்களே தவிர எந்த இதுலையுமே நடித்த மாதிரி நான் அப்டேட் பார்க்கல. அவரோட இதில் மேபி நடிச்சிருந்துருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருந்திருக்கும். எனிவேஸ் இவர் வந்து இனிமேல் புது கவினா வந்து என்ட்ரி கொடுக்க போகிறார், ஆல்ரெடி கொடுத்துட்டு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த ஒரு சீரியலில் இந்த பக்கம் வந்து நம்ம மகேஷ் அப்பா என்னம்மா ஆக்ட் பண்ணுறாரு, ஒரு மாதிரி ஒரு சைக்கோ கேரக்டரில் பாவங்க அஞ்சலி. இப்போ வரைக்கும் அவர் சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அதுக்கு ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதுவுமே வந்து நமக்கு காமிப்பாங்க. அதே மாதிரி அஞ்சலி வீட்டில் ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் நம்ம மகேஷும் வந்து பிரதர்ஸ். அது ட்ரூத்மே எப்படி ரிவீல் ஆகும் நமக்கு தெரியல. 1 hour டெலிகாஸ்ட் பண்ணாலும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சுவாரஸ்யமாகவே தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு சீரியலை பொறுத்த வரைக்கும். இப்போ கவின் வந்து பாசிட்டிவாக பண்ண போகிறாரா நெகட்டிவாக பண்ண போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே புரியவே இல்லை. பட் ஆனால் இந்த அஞ்சலி வந்து அவரோட ஹஸ்பண்ட் சைக்கோ அப்படிங்கிற விஷயம் மேபி கவினுக்கு தெரிய வருமா அப்படிங்கிற மாதிரி எனக்குமே ஒரு கேள்வி வந்து எனக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. பாப்பா எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.